السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லா புகழும் அகிலங்கள் அனைத்திற்கும் ஏக இறைவனாகிய தூணின்றி வான் படைத்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய தோழர்களுக்கும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், உலமாக்கள், நல்லோர்கள், நாம் நேசிப்போர்கள், நம்மை நேசிப்போர்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இன்றைய ஜும்மா தலைப்பை பொறுத்த வரைக்கும் உள்ளத்தை பக்குவப்படுத்தக்கூடிய, உள்ளத்தை சுத்தப்படுத்தக்கூடிய 2 மருந்துகள் என்பதாக. முதலாவதாக அதில் நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கான பாவ மன்னிப்பையும், பிறர் செய்யக்கூடிய பாவத்தை நினைத்து நாம் நினைக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களை பற்றியும், பிறர் மீது நாம் நல்லெண்ணம் வைப்பதையும், நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவதும் தான் இந்த 2 மருந்துகள் உள்ளத்தை பக்குவப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. நாம பார்க்கக்கூடிய நேரத்தில் நமது எல்லா வணக்க வழிபாடுகள், நாம் செய்யக்கூடிய தொழுகை, நோன்பு, சதக்கா, ஸகாத், ஹஜ் போன்ற எல்லா வணக்க வழிபாடுகளிலும் இஸ்திக்ஃபார் சம்பந்தப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். உதாரணமாக தொழுகை எடுத்துக்கொண்டாலும் சரி, நாம தக்பீர் கட்டியவுடன் ஓதக்கூடிய அல்லாஹும்ம பாரிக் பைனி வ பைன ஹதாயா என்று வரக்கூடிய அந்த துஆவும் இஸ்திக்ஃபாரை பற்றி பேசக்கூடிய துஆ. அதே போல தொழுது முடித்ததற்கு கூட நாம் செய்யக்கூடிய இஸ்திக்ஃபார், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று சொல்லக்கூடிய, இப்படி நாம் செய்யக்கூடிய அமல்களை எதை எடுத்துக்கொண்டாலும் அதில் இஸ்திக்ஃபார், தௌபா என்பது சம்பந்தப்பட்டிருக்கும், பாவ மன்னிப்பு என்பது சம்பந்தப்பட்டிருக்கும். அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மஜ்லிஸிலே, ஒரு சபையிலே அமர்ந்து எழுவதற்கு முன்னால், அந்த மஜ்லிஸ்ல அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க, அதுல இருந்து எந்திரிக்கிறாங்க அப்படின்னா அந்த எந்திரிக்கிறதுக்கு முன்னால 100க்கும் மேற்பட்ட முறை அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்திருப்பார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ரிவாயத்துல வரும், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாளிலே 100க்கும் மேற்படியாக, அல்லது இன்னொரு ரிவாயத்துல 70க்கும் மேல் ஒரு நாளில் இஸ்திக்ஃபார் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்வார்கள். அப்ப இதுல நமக்கு தெரிய வருவது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதனுடைய பாவத்திற்கு ஏற்ப அவன் இஸ்திக்ஃபார் செய்வது கிடையாது. ஒரு மனிதனுடைய பாவத்தினுடைய அளவுக்கு ஏற்ப அவன் இத்தனை முறை இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும் என்பது அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் பாவத்தில் இருந்து அப்பாற்பட்டவர், பாவத்திற்கும் அவருக்கும் சம்மதம் கிடையாது. அந்த இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மஜ்லிஸில் இருந்து எழுவதற்கு முன்னால் 100க்கும் மேற்பட்ட முறை இஸ்திக்ஃபார் செய்வார்கள் என்பதை நாங்கள் ஹதீஸ்ல பார்க்கிறோம். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இத்தனை முறை இஸ்திக்ஃபார் செய்வதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ரப்புக்கு, இறைவனுக்கு மிக பிரியமான அமல்களில் ஒன்று அவனிடத்தில் காரணம் சொல்லுவது. ஒரு மனிதனிடத்தில் நாங்கள் காரணம் சொல்கிறோம் என்றால், நான் ஒருத்தர்கிட்ட போய் காரணம் சொல்றோம், நான் இது தெரியாம செஞ்சுட்டேன், இப்படி செஞ்சுட்டேன், இந்த காரணம் என்று சொல்கிறோம் என்றால் அதற்கு விளக்கம் என்ன? நாம் அவருக்கு கட்டுப்பட்டு விட்டோம் என்பது ஒன்று, அல்லது அவரை நாங்கள் நேசிக்கின்றோம். மூன்றாவதாக சில பொழுதுகளில் அவர் எங்களுக்கு தேவை, அவர் இல்லாம வேற வழி இல்லை. இந்த 3 காரணத்திற்காகத்தான் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடத்தில் காரணம் சொல்லுவான். அப்ப அல்லாஹ்விடத்தில் காரணம் சொல்லக்கூடிய நேரத்தில் அதை மிகவும் விருப்பமாக கேட்கக்கூடியவன் யார் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சம்பவத்தையும் சொன்னாங்க. ஒரு பாலைவனம், அந்த பாலைவனத்துல ஒரு மனிதர் ஒட்டகத்தோடு போகிறார். அந்த ஒட்டகத்துல சாப்பாடு, துணிமணி எல்லாம் இருக்கு. அவர் ஒரு மரத்தின் ஓரத்தில் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல தூக்கம் வந்துருது, தூங்கிடுறாரு. முடிச்சு பார்க்கிறார், ஒட்டகத்தை காணல, ஒட்டகம் எங்கேயோ போயிருச்சு. அதற்கு பிறகு அவர் தேடுறாரு, முன்னுக்கு தேடுறாரு, பின்னுக்கு தேடுறாரு, எல்லா புறங்களும் தேடுகிறார், ஒட்டகத்தை காணவில்லை. அதற்கு பிறகு அவர் அமர்ந்து கொள்கிறார். மரணத்தை தவிர வேறு எதுவும் எனக்கு கிடையாது, நான் மௌத்தாக போறேன்,
என்று அவர் மரத்தின் அடியில் உட்கார்ந்து மறுபடியும் தூங்குகிறார். தூங்கியதற்கு பிறகு முடித்து பார்க்கிறார், மறுபடியும் அந்த ஒட்டகம் அவர் கண் முன்னால வந்து நிற்குது. அந்த பார்த்த உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அவர் பயன்படுத்தின வார்த்தை என்ன அப்படின்னா, யா அல்லாஹ், நீ என்னுடைய அடிமை, நான் உன்னுடைய ரப் அப்படின்றார். நான் உன்னுடைய அடிமை, நீ ரப்புன்னு சொல்றதுக்கு பதிலா அந்த சந்தோஷத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, காரணம் சொல்றாங்க, ஷித்தத்துல் ஃபரஹ், அவனுடைய மகிழ்ச்சியினுடைய அந்த பெருக்கின் காரணமாக வாய் உளறிவிட்டது. அந்த அளவுக்கு அவன் மகிழ்கிறான். ஒட்டகம் திரும்ப வந்ததை நினைத்து அவன் சந்தோஷப்பட்டுட்டான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. ஒரு மனிதன் பாவம் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்துல தௌபா செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் இதை விட மகிழ்ச்சி அடைகிறான். ஆனால் அல்லாஹ் உணர்வது கிடையாதுன்னு சொன்னாங்க. அப்ப அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் செய்யக்கூடிய பாவங்களை, அதற்கான பாவ மன்னிப்பை விரும்புகிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு விருப்பமானது அவனிடத்தில் காரணம் சொல்லுவது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ தூபு இலல்லாஹி தௌபத்தன் நசூஹா. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, முஃமின்களே, நீ ஈமான் கொண்டவர்களே, நீங்க தௌபா செய்யுங்க. தௌபத்தன் நசூஹா, நசூஹாவான தௌபாவை கொண்டு நீங்க தௌபா செய்யுங்க. அது என்ன தௌபத்துன் நசூஹா என்றால் கலப்பற்ற தூய்மையான தௌபா. அப்போ இதற்கு சஹாபாக்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உபை இப்னு கஅப், அதே போல முஆத் இப்னு ஜபல் போன்ற சஹாபாக்கள் விளக்க சொல்றாங்க, தௌபத்துன் நசூஹா, தூய்மையான கலப்பற்ற தௌபானா என்ன அப்படின்னு சொன்னா, செய்த பாவங்களிலிருந்து மீண்டு அந்த பாவத்தில் மறுபடியும் நான் விடமாட்டேன் என்று உறுதி கொள்வது. எந்த அளவிற்கு ஒரு மாட்டிலிருந்து கறக்கக்கூடிய பால் எப்படி மறுபடியும் அந்த மடிக்கு செல்லாதோ, அதே போல ஒரு மனிதன் செய்யக்கூடிய பாவத்தை விட்டு திரும்பி மறுபடியும் அந்த பாவத்தை செய்யாமல் தௌபா செய்வதுதான் தௌபத்துன் நசூஹா என்பதாக சஹாபாக்கள் சொல்றாங்க. அப்படி ஒரு மனிதன் தௌபா செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த தௌபாவை ஏற்றுக்கொள்கிறான். அப்ப சில பேர் நினைக்கலாம், அப்ப நான் வந்து திரும்ப திரும்ப பாவம் செய்து கொண்டே இருக்கிறேன், அப்ப முழுமையாக திரும்பி விட்டுத்தான் நான் தௌபா செய்ய வேண்டுமா அப்படின்னா அப்படி கிடையாது. அல்லாஹ்விடத்தில் இரண்டுக்கும் தௌபா செய்யணும். ஒன்று செய்து முடித்த பாவங்கள், இரண்டாவதாக நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவங்கள். செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவங்களுக்கு எப்படி தௌபா? அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுவதும், யா அல்லாஹ், நான் இந்த பாவத்தை செய்யாமல் இருப்பதற்கு, இந்த பாவத்தில் நான் மீண்டும் விழாமல் இருப்பதற்கு எனக்கு உதவி செய்ய என்று அல்லாஹ்விடத்தில் உதவி தேடுவதும், அதே போல நான் இனி செய்ய மாட்டேன் என்று அல்லாஹ்விடத்தில் உறுதி கொள்வதும் தான் என்பதாக சஹாபாக்கள் நமக்கு சொல்லித் தராங்க. இதுல முதலாவது ஷுரூத்துகள்ல முதலாவதாக என்ன? முதல்ல அந்த பாவத்தை விடணும், இரண்டாவது ஷர்த் அல்லாஹ்விடத்துல உதவி தேடணும், அதே போல தௌபாவும் செய்யணும். ஆனா இதுல மிக முக்கியமான மூன்றாவது ஷர்த் தான் மிக முக்கியமானது. அது இல்லைன்னா தௌபா இல்லை. அது என்ன அப்படின்னு சொன்னா, எங்களுடைய உள்ளங்கள் அதை நினைச்சு வருந்தணும். நாங்க செய்யக்கூடிய பாவத்தை நினைத்து வருந்த வேண்டும், அதை நினைத்து கவலைப்பட வேண்டும், அதை நினைத்து அழ வேண்டும் என்பதாக நமக்கு சொல்லித்தரார். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி, அவர் சொன்ன அந்த ஒரு செய்தியை ஹில்யத்துல் அவுலியா என்ற கிதாபுல பதிவு செய்யறாங்க. அப்துல்லா இப்னு அப்பாஸ் சொல்றாங்க, ஒரு மனிதன் பாவம் செய்துவிட்டு அதை நினைத்து சந்தோஷப்படுகிறானே, ஒரு பாவத்தை செஞ்சுட்டு அந்த பாவம் செய்ததை நினைத்து சந்தோஷப்படுவது என்பது அவன் செய்த பாவத்தை விட மோசமானது. எப்படி? அவன் ஒரு பாவம் செய்யறான், அந்த பாவத்தை நினைச்சு அவன் சந்தோஷப்படுறான், அப்படின்னா அவன் செஞ்சோமே, அது அவன் செஞ்ச பாவத்தை விட மோசமானது. அதே போல சொல்றாங்க, அவனுக்கு தப்பி போன ஒரு பாவம், அவன் ஒரு பாவத்தை செய்வதற்காக போகிறான், செய்ய முடியாம ஆயிடுச்சு. அந்த செய்ய முடியாத பாவத்தை நினைத்து அவன் கவலைப்படுவது என்பது, அவன் அந்த பாவத்தை செய்திருந்தால் கூட இந்த அளவுக்கு கிடையாது, அதை விட மோசமானது என்பதாக அப்துல்லா இப்னு அப்பாஸ் சொல்லித்தராங்க. சஹாபாக்களை பொறுத்தவரை அவர்கள் அமல்களை செய்துவிட்டு அழுதார்கள். இந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படுமா, தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுமா, நான் நோன்பு வச்சு அது ஏற்றுக்கொள்ளப்படுமா நினைச்சு அழுதாங்க. ஆனா இன்றைக்கு நாங்கள் தெளிவான பாவத்தை செய்துவிட்டு எங்களுக்கு அழுகை வரவில்லை, எங்களுக்கு சிரிக்கிறோம். அந்த பாவம் என்பது மிக அசால்ட்டாக, அல்லாஹ் என்ன மன்னிச்சிருவான், யார் சொன்னா அல்லாஹ் மன்னிப்பான்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான். 4வது அத்தியாயத்தினுடைய 17வது வசனம், சூரத்துல் நிசா 17வது வசனம் போய் வாசி பாருங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், இன்னமத் தௌபத்து அலல்லாஹி லில்லதீன யஅமலூன ஸூஅ பிஜஹாலத்தி. இதுல அல்லாஹ் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை இன்னமா, நிச்சயமாக. நிச்சயமாக, அதை தவிர வேற எதுவும் இல்லை. நிச்சயமாக அல்லாஹ் தௌபாக்களை ஏற்றுக்கொள்வதெல்லாம் யாரிடத்தில் இருந்து தெரியுமா? யஅமலூன ஸூஅ பிஜஹாலத்தி, தெரியாமல், ஜாஹில் சொல்லுவோமே,
ஜஹாலத்தின் காரணமாக தெரியாமல் ஒரு மனிதன் பாவம் செய்து விட்டால் சும்ம யதூபூன மின் கரீபின், உடனடியாக அவன் மனம் திருப்பி அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடினால் ஃபௌலாயிக யதூபுல்லாஹு அலைஹிம், அவர்களிடத்திலிருந்து அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொள்கிறான். அப்ப என்ன, ஒன்று அவன் தெரியாமல் செய்திருக்க வேண்டும், செய்திருந்தாலும் உடனடியாக விரைவாக சும்ம யதூபூன கரீபின், உடனடியாக விரைவாக அவன் மனம் திரும்பி இருக்க வேண்டும். இந்த இரண்டும் அவனிடத்தில் இருந்தால் அல்லாஹ் அந்த தௌபாவை ஏற்றுக்கொள்கிறான். அல்லாஹ் அந்த வசனத்துல கடைசியா முடிப்பான், வகானல்லாஹு அலீமன் ஹகீமா, அல்லாஹ் மிக அறிந்தவனாகவும் மிக்க நுட்பமான ஞானம் உள்ளவனாகவும் இருக்கிறான். அல்லாஹ்வுக்கு தெரியும் நீ தெரியாமல் செய்தியா அல்லது தெரிந்தே செய்தியா, நீ உடனடியாக செய்தாயா அல்லது லேட்டா செஞ்சியா என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும் என்பதாக அல்லாஹ் சொல்றான். ஆனா இந்த 4வது அத்தியாயத்தினுடைய 17வது வசனம் நான் சொன்னேன். 18வது வசனம் மிக பயங்கரமான வசனம், எங்களுடைய உள்ளத்தை நடுங்க வைக்கக்கூடிய வசனம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வான், வலைசத்தி தௌபா, அவனுக்கு தௌபா என்பது கிடையாது. 2 பேருக்கு தௌபா என்பதே கிடையாது. வலைசத்தி தௌபத லில்லதீன யஅமலூன ஸய்யிஆத், யார் ஒருவன் தொடர்ச்சியாக தீமைகளிலே ஈடுபட்டு கொண்டே இருக்கிறான், திரும்ப 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 அவன் பாவத்திலே ஈடுபட்டு கொண்டே இருக்கிறான். ஹத்தா, எதுவரை தெரியுமா, இதா ஹதர அஹதஹுமுல் மௌத், அவனை மரணம் வந்து அடையக்கூடிய நேரம் வரை அந்த பாவத்திலே ஈடுபட்டு கொண்டே இருக்கிறான். அந்த நேரத்தில் அவன் சொல்லுவான், கால இன்னி தூபத்துல் ஆன், யா அல்லாஹ் நான் இப்போது தௌபா செய்கிறேன் என்று சொல்லுவான். மனிதன் தௌபாவை செய்வதற்கு முன்னால் பாவம் செய்து கொண்டே இருக்கிறான். மரணம் எப்போது வரும் என்பது அவனுக்கு தெரியாது. திடீரென்று மரணம் வந்தவுடன் அவன் சொல்லுவான், இன்னி தூபத்துல் ஆன், யா அல்லாஹ் இப்போ நான் தௌபா செய்கிறேன் என்று சொல்லுவான். அல்லாஹ் சொல்றான், அவனுக்கு வலைசத்தி தௌபா, அவனுக்கு தௌபா என்பது கிடையாது. ஆனா இதுல பயங்கரம் என்னன்னா, 2வது ஒரு கூட்டத்தை சொல்றான், இவங்களுக்கும் தௌபா கிடையாது, இன்னொருத்தருக்கும் கிடையாது. அவன் யார் அப்படின்னா, வலல்லதீன யமூதுன வஹும் குஃபார், காஃபிர்கள் இருக்காங்க, அவனுக்கும் தௌபா கிடையாது. தொடர்ச்சியா பாவம் செய்துகிட்டே வந்து மரணத்தினுடைய நேரத்தில் நான் தௌபா செய்யறேன்னு சொல்றவனுக்கும் தௌபா என்பது கிடையாது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடுமையாக சொல்லி காட்டுகிறார். அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், எங்களுடைய உள்ளங்கள், நமது உள்ளங்கள் வந்து பக்குவப்பட வேண்டும், சுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் பிறரை பற்றிய கெட்டெண்ணங்கள் தான் அதிகமாக எங்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. அவன் என்ன பாவம் செய்கிறான், இவன் என்ன பாவம் செய்கிறான், இதையெல்லாம் தாண்டி நாங்கள் செய்யக்கூடிய பாவங்கள் எங்களுக்கு நினைவில் வருவதே கிடையாது. அதனால் முதலாவதாக நாங்கள் செய்யக்கூடிய பாவங்களை நினைத்து நாங்கள் வருந்த வேண்டும், அதற்கு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்ய வேண்டும். அதற்கு பிறகு நாங்கள் பிறரை பற்றிய நல்லெண்ணங்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அதை பற்றி நான் 2வது உரையிலே விளக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் நம்மை பற்றி நினைக்கக்கூடிய அந்த பாவங்களை பற்றிய விஷயத்தில் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவது எங்களுடைய உள்ளத்தில் ஒரு பாதியை, 50% சொல்லக்கூடிய ஒரு பாதியை சுத்தப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. மறுபாதி என்பது பிறரை பற்றிய நல்லெண்ணத்தை வளர்த்துக் கொள்வதாக இருக்கின்றது. நாங்கள் இன்றைக்கு பலருக்கு செய்யக்கூடிய அநியாயங்களில் ஒன்றுதான் பிறரை பற்றிய கெட்ட எண்ணத்தை நாங்கள் உருவாக்கி கொள்வது. பிறரை பற்றிய கெட்டெண்ணம் என்பது ஒன்று, நாங்க அவரை பற்றி தப்பா நினைச்சுக்கிட்டே இருப்போம், அல்லது அவரை பற்றி புறம் பேசிக்கொண்டே இருப்போம். இந்த இரண்டும் நாம என்ன செய்வோம், முஸ்லிம்கள் வந்து அதிகமாக செய்து கொண்டே இருப்போம். இன்னைக்கு பெரும்பாலான முஸ்லிம்கள் சொல்றது என்னன்னா, இட்ஸ் ஜஸ்ட் a cup of tea அப்படின்னு சொல்றது. ஒரு கப் சாய் தானே, ஒரு 4 பேர் கூடி இருந்துட்டு என்னது ஒரு கப் சாய் தான் குடிக்கிறோம். ஆனா இஸ்லாம் சொல்லுது, அதை என்ன சொல்லுது, ஒரு கப் சாய் கிடையாது, அது இறந்த சகோதரனுடைய மாமிசம் என்பதாக சொல்கிறது. சூரத்துல் குஜராத் 49வது அத்தியாயம் வசனம் தெரியல, அது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான், உங்களுடைய இறந்த சகோதரனுடைய மாமிசத்தை உண்ண ஆசைப்படுவீர்களா, அதுதான் பிறரை பற்றி புறம் பேசுவது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறார். பிறரை பற்றி புறம் பேசுவது என்பது மிக மோசமான ஒரு பாவம். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உங்களுடைய ஒரு மனிதர் 2 தொடைகளுக்கு மத்தியில் இருப்பதையும் 2 தாடைகளுக்கு மத்தியில் இருப்பதையும் பாதுகாத்துக் கொள்பவருக்கு சுவனத்தை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் நற்செய்தி சொல்றாங்க. 2 தொடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மர்மஸ்தானத்தை ஒருவர் விபச்சாரத்திலிருந்து பாதுகாத்து விட்டால், 2 தாடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நாக்கை ஒரு மனிதர் பாதுகாத்து விட்டால் அவருக்கு சொர்க்கத்தை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் நற்செய்தி சொல்றாங்க. நாங்க வந்து புறம் பேசுறத விபச்சாரம் அளவுக்கு மோசமான பாவமாக நினைக்கவே இல்லை. விபச்சாரம் எந்த அளவுக்கு மோசமானதோ அதே போல அதே தகுதியில் மோசமானதுதான் பிறரை பற்றி புறம் பேசுவது. அல்லாஹ்வுடைய தூதர் வன்மையாக அதை செஞ்சாங்க, கண்டிச்சாங்க. அந்த
தீமையை பத்தி கண்டிச்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் பள்ளிவாசல்ல அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்துல ஒரு கிராமவாசி வர்றார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க சஹாபாக்கள் கிட்ட, உங்களில் யாராவது ஒரு சொர்க்கவாசியை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இப்போ ஒரு மனிதர் வருவார், அவரை பார்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர். ஒரு மனிதர் வந்தார், பரட்ட தலையோட, இடது கையில செருப்பு தூக்கிக்கிட்டு, தாடியெல்லாம் நனைந்தவராக, ஒரு சாதாரண கிராமவாசி அன்சாரி தோழர் பள்ளிவாசலுக்குள்ள வர்றார். இரண்டாவது நாள் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்கள யாராவது ஒரு சொர்க்கவாசியை பார்க்கணும்னு ஆசைப்பட்டா இப்போ ஒருத்தர் வருவாரு, பார்த்துக்கோங்க. மூன்றாவது நாளும் அதே போல சொல்றாங்க, சேம் அதே ஆளே வர்றாரு. 3 நாளும் வரக்கூடிய அந்த நபரை பார்த்து அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பொறுக்க முடியல. அது என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவரை சொர்க்கவாசின்னு சொல்றாங்களே, இவர் என்னதான் அமல் செய்கிறார் என்று பார்ப்பதற்காக அவருடைய வீட்டுக்கு போறாங்க. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போய் சொல்றாரு அந்த ஆளுகிட்ட, அந்த சஹாபி கிட்ட சொல்றாரு, என் வீட்டுல ஒரு பிரச்சனை, என் வாப்பா என்ன வீட்டை விட்டு துரத்திட்டாரு, உங்க வீட்டுல தங்கிக்கலாமான்னு கேட்கிறாங்க. அப்ப அந்த சஹாபி சொல்றாரு, தாராளமாக தங்கிக்கோங்க. முதல் நாள் அங்க தங்குறாரு. எந்த ஒரு வித்தியாசமான அமலையும் அவர் பார்க்கல. எல்லா முஸ்லீம்களும் தொழுறது மாதிரி தொழுறாரு, நோன்பு வைக்கிறாரு, இந்த மாதிரி இருக்கிறாரு, குர்ஆன் ஓதுறது. இரண்டாவது நாளும் அதே போல தங்குறாரு, எந்த அமலும் இல்லை வித்தியாசமா. மூன்றாவது நாளும் தங்குறாரு, எந்த அமலும் இல்லை. மூன்றாவது நாள் முடிந்தவுடன் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் அவர் கூப்பிட்டு சொன்னாரு, என் வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்லை, என் வாப்பாக்கு எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் உங்களை சொர்க்கவாசின்னு சொன்னாங்க, அதற்கான காரணம் என்ன, நீங்க ஏதோ ஒரு அமல் செய்றீங்க, அது என்ன அமல் என்று எங்களுக்கு சொல்லித்தார்கள், நாங்களும் செய்கிறோம் என்று சொன்னாங்க. அப்ப அவர் சொன்னாரு, எனக்கும் தெரியாது, நான் என்ன அமல் செய்கிறேன் என்பது எனக்கும் தெரியாது, ஆனால் ஒன்றை நான் சொல்கிறேன், நான் தினமும் இரவு நேரத்தில் தூங்குவதற்கு முன்னால் எந்த ஒரு முஸ்லிம் சகோதரனை பற்றியும் கெட்டெண்ணத்தோடு நான் தூங்கியதில்லை என்று சொன்னார். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் உங்களை சொர்க்கவாசி என்று சொன்னதற்கான மிக முக்கியமான காரணம் இதுதான் என்று சொன்னார். ஒரு மனிதரை பற்றிய கெட்டெண்ணம் இல்லாமல் தூங்குவது என்பது அவனை சொர்க்கவாசியாக ஆக்கும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு சொல்லித்தரான். அவங்க சொல்றாங்க, எங்களால முடியல, உங்களால அது முடியுது, அதனால தான் நீங்க சொர்க்கவாசி என்பதாக சொன்னான். அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் அமர்ந்து இருக்கக்கூடிய நேரத்துல முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய அமல்களை பற்றி எங்களுக்கு சொல்லித் தாருங்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அமல்கள் எல்லாத்தையும் சொல்றாங்க. பெரிய ஹதீஸ், திரும்பிதில் வரக்கூடிய ஹதீஸ், 2616வது செய்தி. எல்லா ஹதீஸையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. தொழுகை, நோன்பு, ஸகாத், ஹஜ், ஜிஹாத் என்பதாக எல்லாவற்றையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி முடித்ததற்கு பிறகு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், இப்போது யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு நரகத்தை பற்றிய செய்திகளை சொல்லித் தாருங்கள், எதுவெல்லாம் எங்களை நரகத்திற்கு இட்டு செல்லும் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாக்க பிடிச்சு சொன்னாங்க, முஆதே குஃப அலைக ஹாதா, இந்த நாக்க கட்டுப்படுத்திக் கொள் அப்படிங்கறது மட்டும் தான் சொன்னாங்க, வேற எதையுமே சொல்லல. சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அமல்களை பலவாறாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருந்தாங்க. ஆனா நரகத்திற்கு செல்லக்கூடிய விஷயத்தை ஒண்ணே ஒண்ணுதான் சொன்னாங்க. நாக்க பிடிச்சு சொன்னாங்க, குஃப அலைக ஹாதா, இதை நீ கட்டுப்படுத்திக் கொள் என்று சொன்னாங்க. அவங்க கேட்டாங்க, முஆத் இப்னு ஜபல், யா ரசூலல்லாஹ், இந்த நாக்கினால நாங்க நரகத்துக்கு போவோமா அப்படின்னு கேட்டாங்க. இந்த நாக்கினால நரகத்துக்கு போவோமா? அல்லாஹ்வுடைய தூதர் திருப்பி கேட்டாங்க, வேற எதற்காக நீங்க போவீங்க என்பதாக கேட்டாங்க. வேற எதற்காக போவீங்க? நாக்கினால் தான் நீங்கள் செல்வீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அப்போ எங்களுடைய உள்ளங்கள், நமது உள்ளங்கள் எல்லாம் நாங்கள் செய்யக்கூடிய அமல்களின் மூலமாக பக்குவப்பட்டிருக்க வேண்டும், பணிய வேண்டும். நான் பிறரை விட உயர்ந்தவன் அல்ல என்பதை தொழுகை எங்களுக்கு கற்றுத் தந்திருக்க வேண்டும். நான் பிறரை விட உயர்ந்தவன் என்ற பெருமையை எங்களுக்கு தொழுகை கற்றுத் தந்திருக்க கூடாது. ஒரு மனிதன் பாவம் செய்திருந்தாலும் கூட அவனை பற்றிய நல்லெண்ணம் எங்களுக்கு வந்திருக்க வேண்டும். ஏதோ ஒரு காரணத்தினால் செய்து விட்டான் என்ற நல்லெண்ணம் எங்களுக்கு வந்திருக்க வேண்டும். அவனை பற்றி கெட்டெண்ணம் வரக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்தான். அல்லாஹ்வுடைய தூதருடைய சபையில ஒரு பெண்மணி வர்றான், காமிதியா கோத்திரத்து பெண்மணி. அல்லாஹ்வுடைய தூதர் அமர்ந்திருக்கிறாங்க, சஹாபாக்கள் அமர்ந்திருக்கிறாங்க. அந்த பெண்மணி 1 மாதம் அல்லது 2 மாதம் கர்ப்பிணியாக வர்றான். வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்திருக்கிறேன், என்னை தூய்மைப்படுத்துங்கள், தஹ்ஹிர்னி, என்னை தூய்மைப்படுத்துங்கள். தூய்மைனா என்ன? கல்லால் எரிந்து கொல்லப்படக்கூடிய அந்த தண்டனை, மரண தண்டனை. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய வயிற்றுல குழந்தை இருக்கு, அது எந்த பாவமும் செய்யல, அவளை பெற்றெடுத்து விட்டு நீ வா அப்படின்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்பார்ப்பது, அந்த 8 மாத காலகட்டத்தில் அந்த பெண்மணி தௌபா செய்து விட்டு வரமாட்டார், திரும்பி போய்வா, அந்த தண்டனை நிறைவேற்ற வேண்டாம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைக்கிறார்கள்.
அதே போல அந்த பெண்மணியை அந்த சபையை விட்டு விரட்டுறாங்க. மக்கள் எல்லோரும் அவளை தப்பாக நினைச்சிடக்கூடாதுன்னு நினைச்சு விரட்டுறாங்க, இங்க போங்க அப்படின்னு. அதற்கு பிறகு 8 மாதம் குழந்தையை பெற்றெடுத்து விட்டு அந்த காமிதியா கோத்திரத்து பெண்மணி வர்றாங்க. வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் குழந்தையை பெற்றெடுத்து விட்டேன், அந்த குழந்தையை நான் பெற்றெடுத்து விட்டேன், எனக்கு தூய்மைப்படுத்துங்கள், எனக்கு தண்டனை தாங்கன்னு கேட்கிறாங்க. அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அந்த குழந்தைக்கு 2 வருடம் பால் ஊட்டிட்டு வா சொல்றாங்க. பாலை கொடுத்துக்கிட்டு 2 வருஷம் அந்த குழந்தையை வளர்த்து விட்டு வா அப்படின்றாங்க. அந்த அந்த பெண்மணி 2 வருடமாக அந்த குழந்தையை வளர்க்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைத்தது என்ன அப்படின்னு சொன்னா, அந்த 2 வருடம் அந்த குழந்தையை வளர்க்கக்கூடிய நேரத்தில் அந்த குழந்தை சிரிப்பது, அந்த குழந்தை வளர்வது, விளையாடுவது, நடப்பது, இதையெல்லாம் பார்த்து அந்த பெண்மணிக்கு ஒரு என்ன வரலாம், ஒரு இரக்கம் வந்து நான் தௌபா செய்துவிட்டு அப்படியே வீட்டில் இருந்து கொள்ளலாம் என்ற ஒரு நினைப்பு வரலாம். அதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் அந்த 2 வருட காலகட்டத்தையும் கொடுக்குறாங்க. ஆனாலும் 2 வருடத்துக்கு பிறகு அந்த பெண்மணி வந்து குழந்தையை காட்டுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல ஒரு ரொட்டியை கொண்டு வராங்க. அந்த ரொட்டியை கொடுத்து அந்த பிள்ளையை சாப்பிட வைக்கிறாங்க. பாருங்க, யார சொல்ல, அந்த குழந்தை தானாக சாப்பிட ஆரம்பித்து விட்டது, எனக்கு தண்டனையை தாருங்கள் என்று கேட்கிறார்கள். அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழி இல்லாமல் ஒரு அன்சாரி தோழரிடத்தில் அந்த குழந்தையை வந்து பொறுப்பெடுத்து விட்டு அந்த பெண்மணிக்கு தண்டனை நிறைவேற்றார். அந்த தண்டனை நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் எல்லோரும் கல்லெறிகிறார்கள். ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கல்லை எறியக்கூடிய நேரத்தில் அந்த கல் அந்த பெண்களுடைய தலையில் பட்டு அந்த ரத்தம் ஹாலிதுடைய ஆடையிலே பட்டு விடுகிறது. ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆடையில் பட்டவுடன் ஹாலித் சொன்னார், சீ என்று சொன்னார். ஒரு விபச்சாரியினுடைய ரத்தம், ஒரு விபச்சாரி தானே, இப்படி விபச்சாரம் செய்துவிட்டு தண்டனை நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு பெண்ணுடைய ரத்தம் என்னுடைய ஆடையில் பட்டு விட்டது என்று சீ என்று சொன்னார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மஹ்லன் யா ஹாலித், மஹ்லன் யா ஹாலித், பொறுமையாக நடந்து போக ஹாலித், பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த பெண்ணுடைய தௌபாவை மதீனாவில் இருக்கக்கூடிய 70 பேருக்கு பங்கு வைத்து கொடுத்தாலும் இன்னும் மிஞ்சும் என்று சொன்னார்கள். அந்த பெண்மணி செய்த தௌபாவை மதீனாவில் இருக்கக்கூடிய 70 பேர் செய்த பாவத்திற்கு பங்கு வைத்து கொடுத்தாலும் அது மிஞ்சும். அவளை பற்றிய தப்பெண்ணத்தை நீங்கள் கொள்ளக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த சமூகத்துக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அந்த பெண்மணி வந்து சொல்லக்கூடிய அந்த தண்டனையை ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்கிற நேரத்துல எப்படி கேட்டாங்க அப்படின்னா, மாயிஸை விரட்டியது போல என்ன விரட்டிடாதீங்க என்றார். அது யாரு மாயிஸ் அப்படின்னா, இதற்கு முன்னால இதே போல தண்டனையை பெற்றவர். அவரை எப்படி ரசூலுல்லாஹ் விரட்டினாங்க அப்படின்னா, அந்த மாயிஸ் இப்னு மாலிக் சொல்லக்கூடிய அந்த நபித்தோழர் இதே போல விபச்சாரம் செய்துவிட்டு ரசூலுல்லாஹ் இடத்துல வர்றாரு. வந்து கேட்கிறாரு, யா ரசூலுல்லாஹ், என்னை சுத்தப்படுத்துங்கள், நான் விபச்சாரம் செய்து விட்டேன். ரசூலுல்லாஹ் அதே மாதிரி அந்த மனிதரை பற்றிய நல்லெண்ணம் வரணும்னு சொல்லி ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, அவர் போக சொல்றார், நீங்க போங்க, இவர் குடிச்சிருக்கிறார் போல. சஹாபாக்கள் போய் பார்க்கிறாங்க, மது அருந்தவில்லை. இவருக்கு பைத்தியம் போல, ரசூலுல்லாஹ் அப்படியே சொல்றாங்க, இவருக்கு பைத்தியம் போல, போக சொல்லுங்க. இவர் குடிச்சிருக்கிறாரு போல, போக சொல்லுங்க அப்படின்னு மிரட்டுறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் போய் பார்த்துட்டு வராங்க. இவர் குடிக்கவும் இல்லை, ஆரோக்கியமாக இருக்கிறார், மூளை பிசையவும் இல்லை அப்படின்னு சொல்லி வந்து சொன்னதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீ அவளை கட்டி அணைத்திருப்பாய், போய் தௌபா செஞ்சுக்கோ அப்படின்றான். நீ அவளை முத்தமிட்டு இருப்பாய், போய் தௌபா செஞ்சுக்கோ அப்படின்றான். ஆனாலும் அவர் சொல்றாரு, யா ரசூலுல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன், ஜினா செய்து விட்டேன், எனக்கு தண்டனையை நிறைவேற்றுங்கன்னு சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இவருக்கு தண்டனை நிறைவேற்றுங்கன்னு சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று விட்டார்கள். அது முதலாவதாக அந்த தண்டனை நிறைவேற்றப்படுதவர், முதல் தண்டனை. அப்ப அவருக்காக சின்ன ஒரு குழி தான் தோண்டப்பட்டு, சின்ன குழி தோண்டப்பட்டு அவரை நிற்க வைக்கப்பட்டு கல்லெறியப்படுகிறது. அப்போ சஹாபாக்கள் எல்லாரும் கல்லெறிகிறார்கள். அவர் ஓட ஆரம்பிக்கிறார். வலி தாங்க முடியாம ஓட ஆரம்பிக்கிறார். தண்டனையை கேட்டு வந்தவர் அவர் தான், ஆனா வலி தாங்க முடியாமல் ஓட ஆரம்பித்தவுடன் சஹாபாக்கள் மடக்கி பிடித்து அவரை வந்து என்ன செய்யறாங்க, தண்டனை நிறைவேற்றினாங்க. அதற்கு பிறகு சஹாபாக்கள் எல்லோரும் வந்து சஹாபாக்கள் எல்லாம் வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்கள் அவருக்கு தண்டனையை நிறைவேற்ற ஆரம்பித்தோம், அவர் ஓட ஆரம்பித்தார். அதற்கு பிறகு ஒரு மனிதர் சஹாபி சொல்றாரு, யா ரசூலுல்லாஹ், அவர் ஓடக்கூடிய நேரத்துல நான் தான் மடக்கி பிடிச்சேன் அப்படின்றார். மடக்கி பிடிச்சேன், அதுக்கு பிறகு நாங்க தண்டனை நிறைவேற்றணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க சஹாபாக்களை பார்த்து, ஓடியவரை ஓட விட்டு இருக்க கூடாதா அப்படின்னாங்க. ஓடி அந்த மனிதரை ஓட விட்டு இருக்க கூடாதா? அவர் எங்கேயாவது போய் திருத்தி தௌபா செய்து வாழ்ந்து இருக்கலாமே. மடக்கி பிடித்தவரிடத்துல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க மடக்கி பிடித்தீர்களே, உங்களுடைய துணிகளால் அவரை போர்த்தி அவரை காப்பாற்றி இருக்க கூடாதா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு மாயிஸுக்கு சொன்னாங்க, இந்த மாயிஸுடைய தௌபாவை ஒரு சமூகத்துக்கு பங்கு வைத்து கொடுத்தாலும் மிஞ்சும் அப்படின்னு சொன்னாங்க. அவர் செய்த தௌபாவை ஒரு சமூகம், ஒரு கம்யூனிட்டிக்கு பங்கு வைத்து கொடுத்தாலும் இன்னும் மிஞ்சும். எதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியெல்லாம் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள் என்று சொன்னால்,
அவர் உலகத்தினுடைய பார்வையில் தவறு செய்பவராக இருந்தாலும் அவர் செய்த தௌபா, ஒரு மனிதன் தௌபா அதாவது பாவம் செய்துவிட்டு செய்யக்கூடிய ஒரு சஜிதா, அந்த சஜிதாவிலே அவன் அழக்கூடிய ஒரு சொட்டு கண்ணீர் அவனுடைய எல்லா பாவங்களையும் அழித்திருக்கலாம். எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஒரு மனிதன் கடந்த காலத்தில் அவன் நிறைய பாவங்கள் செய்தவனாக இருந்தால் இன்றைக்கு அவன் திருந்தி நல்லவனாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலும் ஒரு சமூகம் அவனை சும்மா வாழ விடாது. இவன் எப்படி இருந்தவன் தெரியுமா, முன்னாடிலாம் அவன் அப்படி இருந்தான், அன்னைக்கு என்ன பேச்சு பேசுறான், இன்னைக்கு அதை பண்றான் இதை பண்றான், இப்படி எல்லாம் பேசுவார்கள். ஒரு மனிதனுடைய கடந்த காலத்தை பற்றி பேசுவதற்கு எங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க, ஒரு மனிதன் ஒரு பாவம் செய்திருந்தால் அவன் அந்த பாவத்தை பற்றி இன்னொரு மனிதன் பேசுவான். ஆனால் அந்த மனிதன் அந்த பாவத்தை செய்யாமல் இருந்திருந்தார். உதாரணமாக இன்றைக்கு பல செய்திகள் சோசியல் மீடியாக்கள் அல்லது ஊர்கள் இப்படி ஏதாவது ஒரு செய்தி யாராவது பரப்பி விடுவாங்க, அதையும் நம்பி நாங்கள் என்ன செய்வோம், அதை பத்தி இன்னொருத்தங்க பேசுவோம். இப்படி ஒரு மனிதன் செய்யாத ஒரு பாவத்தை பற்றி யாராவது பேசினால் அவன் மரணிப்பதற்கு முன்னால் அந்த பாவத்தை இவன் செய்யாமல் மரணிப்பது கிடையாது. இப்படி ஒரு மனிதன் செய்யாத ஒரு பாவத்தை பற்றி இன்னொருத்தன் பேசலாம் அப்படின்னா அவன் சொல்லக்கூடிய அந்த பாவத்தை இவன் செய்யாமல் மரணிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதனால் ஒரு மனிதனுடைய கடந்த காலத்தை பற்றி பேசுவதற்கு இந்த மார்க்கத்தில் எந்த அனுமதியும் கிடையாது. அவன் எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் சரி, அவன் பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்விடத்தில் நல்லவனாக இருந்தாலும் சரி, இல்லாமல் போனாலும் சரி, அவனை பற்றி நாங்கள் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லி காட்டுவான், இல்லா மன் தாப வ ஆமன வ அமில சாலிஹன் ஃபலைஸ ஃபௌலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், யார் தௌபா செய்து, எந்த நிலையில் தௌபா செய்து விட்டு வ ஆமன வ அமில சாலிஹன், சாலிஹான அமல்களை செய்கிறார்களோ, ஃபௌலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனா, அவர் முன்னாக செய்த எல்லா பாவங்களையும் அல்லாஹ் நன்மைகளாக மாற்றி விடுவான். அவன் செய்த பாவங்களை மன்னிக்கிறது இல்லை. அல்லாஹ் என்ன செய்வான் என்று சொன்னால், அவன் செய்த பாவங்களை எல்லாம் நன்மை செய்தவன் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருடைய கிதாபிலே மாற்றி இருப்பான். அப்போ ஒரு மனிதன் பாவம் செய்து விட்டு அவன் திருந்தி நல்லவனாக தௌபா செய்து வாழ்ந்ததற்கு பிறகு அவன் மறுமை நாளிலே போய் அந்த புத்தகத்தை பார்க்கக்கூடிய நேரத்தில் எல்லாமே நன்மைகளாக இருக்கும். அவன் அல்லாஹ்விடத்திலே கேட்பான், யா அல்லாஹ், நான் இந்த நன்மைகளை எல்லாம் செய்யவே இல்லையே. அல்லாஹ் சொல்லுவான், நீ செய்த தௌபாக்கள் உன்னுடைய பாவங்களை எல்லாம் நன்மைகளாக மாற்றி இருக்கிறது என்று சொல்லுவான். அப்படி மாற்றப்பட்ட ஒரு மனிதன் யாராக இருந்தாலும் சரி, ஒரு மனிதன் பாவம் செய்திருந்தால் அவனுடைய பாவங்கள் நன்மைகளாக மாற்றப்பட்டு இருக்கலாம். அந்த பாவத்தை பற்றி நாம் பேசி நம்முடைய ஈமானை, நம்முடைய மறுமையும் நாம் என்ன செய்யக்கூடாது, கெடுத்து விடக்கூடாது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத் தருகிறார்கள். அதனால் முதலாவதாக நாங்கள் எங்களை பற்றி தப்பாக நாங்கள் எங்களை பற்றி நினைக்க வேண்டும். நாங்கள் என்ன அமல்களை செய்கிறோம், நாம எந்த அளவுக்கு சதக்கா செய்கிறோம், நாம எந்த அளவுக்கு ஹராமை பேணி இருக்கிறோம், ஹலாலை பேணி இருக்கிறோம் என்பதை நாங்கள் என்ன செய்யணும், நினைச்சு பார்க்க வேண்டும். இரண்டாவதாக பிறர் என்ன பாவம் செய்துவிட்டு போனாலும் அதை பற்றி நாங்கள் புறம் பேசுவதோ அல்லது அவரை பற்றிய கெட்டெண்ணத்தை நாங்கள் வளர்த்துக் கொள்வதோ பரப்புவதோ கூடாது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு பல இடங்களில் பல அதாவது வரலாற்று சம்பவங்களின் ஊடாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அப்படிப்பட்ட நன்மக்களாக நாங்கள் ஆகக்கூடிய நேரத்தில் எங்களுடைய உள்ளங்கள் சுத்தப்படும். இந்த இரண்டு மருந்துகள், ஒன்று நாங்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்கான பாவ மன்னிப்பு, இரண்டாவதாக பிறர் மீது நாம் வைக்கக்கூடிய நல்லெண்ணம். இந்த இரண்டும் எங்களுடைய உள்ளங்களை சுத்தப்படுத்தும். இந்த இரண்டு மருந்துகளை நாங்கள் பயன்படுத்தக்கூடிய நேரத்தில் இந்த கல்ப் என்பது, நஃப்ஸ் என்பது நஃப்சுல் முத்மஇன்னா என்று அல்லாஹ் சொல்லுவான். நஃப்சுல் முத்மஇன்னா, தூய்மையான அந்த உள்ளமாக எங்களுடைய உள்ளம் மாறும். அந்த உள்ளத்தை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்திற்கு எடுப்பான் என்பதாக அல்லாஹ் வாக்கு தருகிறான். அப்படிப்பட்ட நஃப்சுல் முத்மஇன்னாவான உள்ளங்களாக எங்களுடைய உள்ளங்கள் ஆகுவதற்காக அல்லாஹ்விடத்தில் நாங்கள் தௌபாவை அதிகமாக செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு முன் சென்ற மௌத்தாக்கள் முன்னோர்களுக்கும் நமக்கும் நமக்கு பின் வரக்கூடிய நமது சந்ததியினருக்கும் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்தருள்வானாக. ஹாதா மா இன்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி.